Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. இன்னைக்கு நம்ம 12th Computer Scienceல Unit 5 Chapter 14 Importing C++ in Python அப்படின்ற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் நம்ம எதையெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா பைத்தானுக்கும் C++க்கும் உள்ள டிஃபரன்ஸ், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ஓவர் C++, C++ ஃபைல்ஸை எப்படி பைத்தானில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாடியூல்னா என்ன, பைத்தானில் எப்படி மாடியூலை இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பைத்தானோட சிஸ் மாடியூல், ஓஎஸ் மாடியூல், கெட்ஆப்ட் மாடியூல் இதெல்லாம் பார்க்க போகிறோம். சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபைனலாக C++ல உள்ள எரர்ஸை பைத்தான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்ட்ரோடக்ஷன். பைத்தானும் C++ம் ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். Python is typically an interpreted language. Python ஒரு interpreted language. Interpretedனா பைத்தானுக்குன்னு ஒரு ரன் டைம் இருக்கும். அந்த பைத்தான் ரன் டைம் நம்ம எழுதின பைத்தான் ப்ரோக்ராமை லைன் பை லைனாக ரீட் பண்ணி அந்த ரன் டைம்க்கு உள்ள எக்ஸிக்யூட் பண்ணும். C++ is typically a compiled language. C++ வந்து ஒரு கம்பைல்டு லாங்குவேஜ். C++க்கு பைத்தான் மாதிரி ரன் டைம் கிடையாது, அது டைரக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். பைத்தான் இஸ் அ டைனமிக் டைப் லாங்குவேஜ். பைத்தான் வந்து ஒரு டைனமிக் டைப் லாங்குவேஜ். டைனமிக் டைப்னா என்னன்னா, பைத்தானில் ஒரே வேரியபிளை நம்ம ஸ்ட்ரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இன்னொரு கிளாஸ் ஆப்ஜெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். C++ இஸ் கம்பைல்ட் ஸ்டாட்டிக்கலி டைப் லாங்குவேஜ். ஆனால் ஸ்டாட்டிக்கலி டைப் லாங்குவேஜஸில் அப்படி பண்ண முடியாது. அங்கே ஒரு வேரியபிளுக்கு என்ன டேட்டா டைப்னு சொல்லணும், அது ஸ்ட்ரிங்கா இன்டிஜரானு முதல்ல சொல்லணும். அதை நம்ம மாற்றி யூஸ் பண்ண முடியாது. C++, ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்கலி டைப். டேட்டா டைப் இஸ் நாட் ரெக்வயர்ட் வைல் டிக்ளேரிங் வேரியபிள். பைத்தானில் வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது டேட்டா டைப் தேவைப்படாது. ஆனால் C++ல வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது டேட்டா டைப் தேவைப்படும். It can act both as scripting and general purpose language. பைத்தானை நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாகவும் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். C++ வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். A scripting language is a programming language designed for integrating and communicating with other programming languages. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். அது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கூட ஒருங்கிணைக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட், VB ஸ்கிரிப்ட், PHP, Perl, பைத்தான், ரூபி, ASP, TCL இது எல்லாமே ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் தான். அடுத்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட இணைச்சி யூஸ் பண்ணுறதுனால அதை பெரும்பாலும் HTML, ஜாவா, C++ கூட யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்கிரிப்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஆல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். எல்லா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்மே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்க்குன்னு கம்பைலேஷன் தேவையில்லை, அதுக்குன்னு தனி இன்டர்பிரிட்டரும் தேவையில்லை.
A given language can be called as a scripting or programming language depending on the environment they are put to use. ஒரு language scripting அல்லது programming languageனு எப்படி சொல்லுவோம்னா நம்ம அதை யூஸ் பண்ணுறதை பொறுத்து சொல்லுவோம். Applications of scripting languages. To automate certain tasks in a program. கம்ப்யூட்டரில் சில வேலைகளை நம்ம திரும்ப பண்ண வேண்டியிருக்கும். அதாவது ஒரே வேலையை வெவ்வேறு இன்புட் கொடுத்தோ அல்லது மாற்று விதமாகவோ திரும்ப நம்ம செய்ய வேண்டி இருக்கும். அந்த மாதிரி வேலைகளை நம்ம ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் மூலமாக ஆட்டோமேட் பண்ணி வச்சோம்னா அதை எளிமையாக கையாளலாம். எக்ஸ்ட்ராக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ டேட்டா செட். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு பெரிய டேட்டா செட்டில் இருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்கலாம். Less code intensive as compared to traditional programming language. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் கோட் குறைவாக இருக்கும். அடுத்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி பல காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராமையும் ஒருங்கிணைச்சு பயன்படுத்த முடியும். Features of Python over C++. Python uses automatic garbage collection whereas C++ does not. ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம அதுக்குள்ள டேட்டா யூஸ் பண்ணுவோம். அது வேரியபிள்ஸாக இருக்கலாம் அல்ல சில கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுற டேட்டாவுக்கு மெமரி அலாகேட் பண்ணணும். அதை பயன்படுத்தி முடித்ததுக்கு அப்புறமா அதை டீஅலாகேட், அதாவது அதை ஃப்ரீ பண்ணணும். அதை நம்ம ப்ராப்பராக ஃப்ரீ பண்ணலைன்னா ப்ரோக்ராம் மெமரியை அதிகமாக யூஸ் பண்ணிக்கும். இதனால் மீதி ப்ரோக்ராம்க்கு பாதிப்பு வரலாம். இந்த மாதிரி மெமரி அலாகேஷன் அல்லது டீஅலாகேஷன், அதாவது ஃப்ரீயிங், இது C++ மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு ப்ரோக்ராமரே பண்ணணும். ஆனால் பைத்தானில் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் மூலமாக அதை பைத்தான் ரன் டைமே பார்த்துக்கும். இது C++ல் கிடையாது. அடுத்து C++ is a statically typed language while Python is a dynamically typed language. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். Python runs through an interpreter while C++ is pre-compiled. Python code tends to be 5 to 10 times shorter than that written in C++. C++ விடவும் பைத்தான் கோடு 5லிருந்து 10 மடங்கு வரை சின்னதாக இருக்கும். பைத்தானில் ஒரு வேரியபிளுக்கு டேட்டா டைப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் C++ல் கொடுக்கணும். பைத்தான் ஃபங்க்ஷன்ஸில் பேராமீட்டர்ஸ்க்கு டேட்டா டைப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸ்க்கும் டேட்டா டைப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. C++ல் பேராமீட்டருக்கும் ரிட்டர்ன் வேல்யூக்கும் டேட்டா டைப் கொடுக்கணும். Importing C++ files in Python. ஒரு C++ ப்ரோக்ராமை பைத்தானில் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு பேர் என்னன்னா wrapping C++ in Python. அந்த C++ ப்ரோக்ராமை பைத்தானில் யூஸ் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. இப்போது காமனாக நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்ஃபேஸஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் Python -C-API. APIனா Application Programming Interface for Interfacing with C Programs. இதை யூஸ் பண்ணி பைத்தான் ப்ரோக்ராம்க்கும் C ப்ரோக்ராம்ஸ்க்கும் ஒரு API இன்டர்ஃபேஸ், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது C டைப்ஸ், C ப்ரோக்ராம்ஸோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து ஸ்விக், Simplified Wrapper Interface Generator, both C and C++. சைத்தான், சைத்தான் பைத்தான் மாதிரியே இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை பைத்தான் இன்டர்பிரிட்டர் இல்லாமல் டைரக்டாக கம்பைல் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்புறமா boost.python. பூஸ்ட் ஒரு C++ லைப்ரரி. boost.python
ஒரு பூஸ்ட் லைப்ரரியில் இருக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க். இதை யூஸ் பண்ணி பைத்தான்லையும் C++ ப்ரோக்ராமையும் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக MinGW, Minimalist GNU for Windows. இதை நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம். MinGW இன்டர்ஃபேஸ். MinGW அப்படின்னா Minimalist GNU for Windows. இது என்னன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். MinGW அப்படிங்கிறது ஃபார் விண்டோஸ். இது ஒரு செட் ஆஃப் கம்பைலர்ஸ் அண்ட் லிங்கர்ஸை தரும். C++, ஃபோர்ட்ரான் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு கம்பைலர்ஸ் அண்ட் லிங்கர்ஸை தரும். MinGW யூஸ் பண்ணி நம்ம விண்டோஸ் C++ ப்ரோக்ராம்ஸை கம்பைல் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். MinGW-W64 64-பிட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கான சிறந்த C++ கம்பைலர். ஒரு C++ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு GNU G++ கம்பைலர் தேவை. கமாண்டரை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். MinGW இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் C++ கம்பைலரான G++ஓட வேர்ஷனை இப்போ பார்க்கலாம். GNU C++ கம்பைலர் 11.2 இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பைத்தானோட வேர்ஷனை பார்க்கலாம். பைத்தான் வேர்ஷன் வந்து 3.12.2 இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை விட்டு பைத்தானை விட்டு வெளியில் வர்றதுக்கு எக்ஸிட் கொடுக்கணும். இது ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். இதை நான் factorial.py அப்படிங்கிறது சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி வந்து ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமை லாஸ்ட் இயரில் கவர் பண்ணியிருப்பீங்க. நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமை மாடியூலை இம்போர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதில் வந்து ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது மாடியூலோட நேம். இங்கே ஃபேக்ட் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷனோட நேம். இப்போ மறுபடி கமாண்டர் ஓப்பன் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பைத்தான் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இம்போர்ட் பைத்தான் மாடியூலோட நேம் வந்து ஃபேக்டோரியல் அப்படின்னு நம்ம வச்சுருந்தோம். அதனால் இங்கே ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுப்போம். இப்போது இந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக மாடியூல் நேமும் ஃபங்க்ஷன் நேமையும் டாட் ஆப்ரேட்டர் வச்சு கொடுக்க போகிறோம். இப்போ மாடியூலோட நேம் வந்து factorial.fact. நமக்கு 5 ஃபேக்டோரியல் நம்ம இப்போது கண்டுபிடிக்கணும். 5 ஃபேக்டோரியல் வந்து நமக்கு வந்து 120. மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் டெக்னிக். அது என்ன பண்ணும்னா ஒரு பெரிய அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு அதை பிரேக் பண்ணி பார்ட்டாக கோடிங் பண்ணுவோம். அந்த பார்ட்ஸுக்கு பேர் தான் மாடியூல்ஸ். பைத்தானில் ஒரு மாடியூல் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பைத்தான் சோர்ஸ் ஃபைலில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ், டெஃபினிஷன்ஸ். factorial.pyன்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம். அதில் ஃபேக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்ன சங்க்ஸாக டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் மாடியூல்ஸ். ஹவு டு இம்போர்ட் மாடியூல்ஸ் இன் பைத்தான். நம்ம ஃபேக்டோரியல்னு ஒரு பைத்தான் மாடியூல் எழுதியிருந்தோம். அதை நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு இம்போர்ட் கீ வச்சு இம்போர்ட் பண்ணோம். அதை factorial.fact அப்படின்னு கால் பண்ணோம். இம்போர்ட் கொடுத்து ஃபேக்டோரியல் கொடுத்துருந்தோம். அடுத்து யூஸிங் த மாடியூல் நேம் we can access the functions defined inside the module. மாடியூல் நேம் யூஸ் பண்ணி ஒரு மாடியூலுக்கு உள்ள டிஃபைன் பண்ணி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை ஆக்சஸ் பண்ணலாம். டாட் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் த ஃபங்க்ஷன். அதுக்கு நம்ம டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா மாடியூல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம். மாடியூல் நேம் அப்படிங்கிறது நமக்கு ஃபேக்டோரியல், டாட்ங்கிறது டாட் ஆப்ரேட்டர், ஃபங்க்ஷன் நேம் வந்து நமக்கு வந்து ஃபேக்ட்.
Python's sys module. sys module பைத்தான் ரன்டைம், அதாவது பைத்தான் இன்டர்பிரிட்டரோட பில்ட்-இன் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு sys மாடியூல் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு sys.rv. இது என்னன்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை பைத்தான் ப்ரோக்ராம்க்கு உள்ள யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த sys.rv. sys.rvயை யூஸ் பண்ணோம்னா sys மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். பைத்தான் OS மாடியூல். ஒரு பைத்தான் ப்ரோக்ராமில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது தான் OS மாடியூல். இங்கே நம்ம OS மாடியூல் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். OS மாடியூலை யூஸ் பண்ணி நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்க்கு உள்ளே இருந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஏதாவது கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் C++ ப்ரோக்ராமை G++ கம்பைலரில் கம்பைல் பண்ணுறதுக்கு நம்ம பைத்தானில் இருந்து os.system ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அதுக்கு என்ன கமாண்ட் கொடுப்போம் அப்படின்னா os.system G++ ப்ளஸ் வேரியபிள் நேம் 1 ப்ளஸ் மோட் ப்ளஸ் வேரியபிள் நேம் 2 அப்படின்னு கொடுப்போம். இதில் os.system வந்து os.system மூலமாக ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். G++ வந்து GNU C++ கம்பைலர். இந்த வேரியபிள் நேம் 1 வந்து சிபிபியோட ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் கொடுக்கணும். மோட் வந்து -o அப்படின்னு கொடுப்போம். வேரியபிள் நேம் 2 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலோட பேர் எக்ஸ்டென்ஷன் இல்லாமல். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் os.system G++ வேரியபிள் நேம் வந்து ஒரு cpp_ ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். மோட் வந்து -o அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே வந்து வேரியபிள் நேம் 2 வந்து exe ஃபைல் exe_ஃபைல் அப்படின்னு கொடுக்குறோம். இது என்ன பண்ணோன்னா அந்த GNU C++ கம்பைலர் வந்து சிபிபி ஃபைலை கம்பைல் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை நமக்கு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலுக்கு சென்ட் பண்ணும். அடுத்து பைத்தான் getOpt மாடியூல். பைத்தானில் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை பிரித்து எடுக்கிறதுக்கு, அதாவது பார்ஸ் பண்ணுறதுக்கு பைத்தானில் இருக்கிற பில்ட்-இன் மாடியூல் தான் getOpt. இதை யூஸ் பண்ணி கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை பார்ஸ் பண்ணி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஆப்ஸ் ஆர்க்ஸ் இஸ் அசைன் டு getOpt.getOpt அப்புறமா பேரந்திசிஸ்குள்ள ஆர்வி ஆப்ஷன்ஸ் லாங் ஆப்ஷன்ஸ். இதில் இந்த ஃபஸ்ட்டு getOpt இருக்குது இல்லையா, இது வந்து மாடியூல் நேம், இது வந்து ஃபங்க்ஷன் நேம். இந்த ரெண்டாவது getOpt வந்து ஃபங்க்ஷன் நேம். இதில் இந்த ஆர்வி, இந்த பேராமீட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஆர்வி வந்து இந்த ஆர்வி ஆர்குமெண்ட்டில் லிஸ்ட் ஆஃப் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று ஷார்ட், அதாவது ஹைஃபன் வந்தால் ஷார்ட் ஆப்ஷன். இங்கே வந்து மோடை டினோட் பண்ணுறதுக்கு கோலன் கொடுப்போம். அடுத்து லாங் ஆப்ஷன். இந்த லாங் ஆப்ஷனுக்கு வந்து 2 ஹைஃபன் வரும். 2 ஹைஃபன் வந்தால் லாங் ஆப்ஷன். லாங் ஆப்ஷனில் உள்ள ஆர்குமெண்ட்டை ஃபாலோ பண்ணி ஈக்குவல் சைன் இருக்கும். அடுத்து பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிங் C++ ப்ரோக்ராம் யூஸிங் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு C++ ப்ரோக்ராமை டைப் பண்ணிவிட்டு அதை வந்து, அதாவது இது வந்து பாலிண்ட்ரோம் அப்படிங்கிற ப்ரோக்ராம், அதனால் என்ன பேரில் பண்ணுறோம் அப்படின்னா poly_cpp.cpp அப்படின்னு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை டைப் பண்ணி அதை வந்து poly.py அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்து கமாண்டர் விண்டோவை ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா என்ன கமாண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா poly.py -i
poly underscore cpp அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இது ஒரு C++ ப்ரோக்ராம். இந்த C++ ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம்னா ஒரு பாசிட்டிவ் நம்பரை இன்புட்டாக வாங்குகிறோம். அது பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இதை நீங்கள் ஏற்கனவே 11th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ப்ரோக்ராமை எப்படி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கமாண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த டைரக்டரிக்குள்ளே நம்ம போயாச்சு. இப்போது நார்மல் C++ கம்பைலேஷன் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட ஒரு C++ஓட சோர்ஸ் ஃபைல் இருக்குது. இந்த சோர்ஸ் ஃபைலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதனால் GNU C++ கம்பைலரை யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணி அதை எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றுறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கணும். G++ ஸ்பேஸ் poly underscore cpp dot cpp -o poly underscore cpp dot exe. இதில் G++ அப்படிங்கிறது கம்பைலர். இந்த poly underscore cpp dot cpp வந்து நம்மளோட சோர்ஸ் ஃபைல். -o அப்படிங்கிறது அவுட்புட் ஆப்ஷன். poly underscore cpp dot exeங்கிறது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். இங்கே சோர்ஸ் ஃபைல் poly underscore cppயை கம்பைலருக்கு கொடுத்து poly underscore cpp dot exe அப்படிங்கிற எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றுறோம். dir கொடுத்து பார்ப்போம். இங்கே நமக்கு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக நம்மளோட சோர்ஸ் ஃபைல் வந்து நமக்கு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக இருக்குது. இப்போது ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். நமக்கு பாசிட்டிவ் நம்பர் கேட்குது. பாசிட்டிவ் நம்பர் கொடுத்துருக்குறோம். ரிவர்ஸ் நம்பர் எடுத்து பார்க்குது. இந்த நம்பர் வந்து பாலிண்ட்ரோம் இல்லை அப்படின்னு வந்திருக்கு. இப்போ மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இந்த நம்பர் வந்து நமக்கு பாலிண்ட்ரோம் அப்படின்னு வந்திருக்கு. ஒரு C++ ப்ரோக்ராமை எப்படி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போது இது வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக C++ ப்ரோக்ராமை எப்படி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை நம்ம பார்க்கலாம். import sys, os, get opt. இதில் வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறதுனால நம்ம sys மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். OS மாடியூலில் இருக்கிற சிஸ்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால OS மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸில் இருக்கிற ஆப்ஷன்ஸை பார்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கெட் ஆப்ட் மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் நமக்கு இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை மாடியூலாக எப்படி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். மாடியூலாக யூஸ் பண்ணாமல் மெயின் ப்ரோக்ராமாக யூஸ் பண்ணும்போது நேம் இது ஒரு ஸ்பெஷல் வேரியபிள். இது மெயின் ஒரு ஸ்ட்ரிங்காக செட் ஆகி இருக்கும். அதை தான் இங்கே கண்டிஷனில் கொடுத்துருக்குறோம். ஒரு ப்ரொஃபஷ்னலாக பைத்தான் ப்ரோக்ராம் எழுதும்போது இப்படி தான் இருக்கும். இந்த ப்ரோக்ராம்க்கு உள்ளே வரும்போது கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்கும். மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதுக்கு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் லிஸ்ட்டை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன். கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் லிஸ்ட் இதுக்கு ஆர்குமெண்ட்டாக வந்திருக்கு. அடுத்தது ops, args is assigned to getopt dot getopt of argv, I. அதாவது getoptக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம். argv ஒன்று, இன்னொன்று ஷார்ட் ஆப்ஷன்ஸ். இந்த லைன் என்ன பண்ணும்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸில் உள்ள ஆப்ஷன்ஸை செப்பரேட் பண்ணி லிஸ்ட்டாக தரும். ஃபார் O, A in ops. ஆப்ஷன்ஸ் லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஓல ஆப்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கும். ஏல வந்து ஆப்ஷன் ஆர்குமெண்ட் இருக்கும். இஃப் O in -i
அப்படின்னா ரன் ஏ, அதாவது ஆப்ஷன் -i ஆனு பார்க்கும். -i இருந்துச்சுன்னா இந்த ஆர்குமெண்ட் ரன் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனில் தான் C++ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இன்புட் ப்ரிஃபிக்ஸ் கூட C++ எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணி இன்புட் ஃபைலுக்கு அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி இன்புட் ப்ரிஃபிக்ஸ் கூட எக்ஸிக்யூட்டபிள் எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலுக்கு அசைன் பண்ணுறோம். இங்கே os.system வழியாக G++-ஐ யூஸ் பண்ணி C++ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறோம். அடுத்து os.system வழியாக C++ ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போது இந்த பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக ஒரு C++ ப்ரோக்ராமை எப்படி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கமாண்டர் போவோம். இப்போ பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பாசிட்டிவ் நம்பர் கேட்குது, நமக்கு பாசிட்டிவ் நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பர் பாலிண்ட்ரோம் இல்லை அப்படின்னு காட்டுது. அடுத்து ஒரு நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பர் நமக்கு பாலிண்ட்ரோம் அப்படின்னு நமக்கு காட்டியிருக்கு. அடுத்த டாபிக் என்னென்னா ஹவு பைத்தான் இஸ் ஹேண்ட்லிங் த எரர்ஸ் இன் C++ அப்படின்னு. பைத்தான் ஒரு C++ ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணாது, கம்பைல் பண்ணும்போது என்ன எரர் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு C++ ப்ரோக்ராம். இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே செமிகோலன் கொடுக்கல. நம்ம இப்போ இதை கம்பைல் பண்ணி பார்க்கலாம். கமாண்டர் போகிறோம். G++ கம்பைலர் மூலமாக கம்பைல் பண்ணும்போது நமக்கு எரர் வந்திருக்கு. அடுத்து இது ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். ஆல்ரெடி இதே ப்ரோக்ராமை தான் போன தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போது இந்த பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக நம்ம இதை எப்படி கம்பைல் பண்ணுறது, இதை கம்பைல் பண்ணி பார்க்கலாம். கமாண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இப்போது ஹலோ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணோம். கம்பைல் பண்ணும்போது எரர் வந்ததுனால எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் நமக்கு இங்கே க்ரியேட் ஆகலை. செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இல்லை நமக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பைத்தானுக்கும் C++க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன, அப்புறம் மாடியூலை பற்றி பார்த்தோம். பைத்தானில் எப்படி அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக C++ ப்ரோக்ராமை எப்படி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். C++ல் உள்ள எரர்ஸை பைத்தான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள், ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.